வணக்கம். நான் அக்குபஞ்சர் வைத்திய தினேஷ். இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் சுரபி கிளினிக் வந்து ப்ரவுன் ரோட்டில் இருக்குது. நம்பர் 242 ப்ரவுன் ரோட், யாழ்ப்பாணம். சொல்லப்போனால் இலங்கையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அக்குபஞ்சர் கிளினிக் இதுதான். சொன்னால் இங்கே நாங்கள் ஒரு 30 பெட்டுக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து நாங்கள் மக்களுக்கு உரிய சிகிச்சைகளை வந்து மிகவும் குறைஞ்ச ஒரு கட்டணத்தில் தான் வழங்கி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் சில மக்களுக்கு அது கூட வசதி இல்லாமல் தான் இருக்குது. இப்போ கட்டண விவரங்களை நான் பொதுவாக இது வரைக்கும் நான் சொன்னதில் எங்களோட கட்டணம் எப்படின்னு சொன்னால், இப்போ முதல் கட்டணம் 6000 ரூபா அக்குபஞ்சர் சிகிச்சைக்குரியது. அதோடு நாங்கள் அந்த அக்குபஞ்சருக்கு பயன்படுத்துகிற ஊசிகளுக்கான ஒரு கட்டணம் வரும். அடுத்தடுத்த சிகிச்சைகளுக்கு வரக்க நாங்கள் இந்த கட்டணத்தை மேலும் குறைச்சி தான் விடுறது. என்னென்னு சொன்னால், மக்களுக்கு அது ஒரு சலுகையாக இருக்கணும், எல்லோரும் அதை செய்யக்கூடியதாக இருக்கணுன்றக்காண்டி அதால் அந்த கட்டணம் 5000, பிறகு 4000, அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு 3000, 2000 அப்படி குறைஞ்சு கொண்டே போகும். அதோட அந்த அக்குபஞ்சர் ஊசிக்குரிய கட்டணம் வரும். மேலும் தொடர்ச்சியாக செய்கிற ஆக்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவைகளுக்கு நிதி நிலைமைகளில் பிரச்சனை இருந்தால் நாங்கள் அவைகளுக்கு தொடர்ச்சியாக அந்த சிகிச்சைகளை செய்கிறதுக்கு இலவச சிகிச்சைகளை வழங்குகிறோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவைகளுக்கு இலவச சிகிச்சை வழங்கலாம். வசதி உள்ளாக்கள் தொடர்ந்து செய்வினோம். வருத்தம் கடுமையாக உள்ளாக்கள் அந்த சிகிச்சையில் கன செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் எல்லாமே சுகமாகும். இப்போ இந்த கட்டண முறையில் ரொம்ப வறுமை கூட்டுகள் இருக்கிற ஆக்களுக்கு வந்து நாங்கள் அந்த அக்குபஞ்சர் ஊசிக்கு உரிய கட்டணத்தை மட்டும் எடுத்துகிட்டு அவர்களுக்கு அந்த சிகிச்சை இலவசமாக வழங்குகிறோம். நீங்கள் உண்மையாகவே வறுமை கோட்டுகளில் உள்ள ஆக்கள் உங்களோட கிராம சேவரை அணுகி அவருக்கு ஒரு கடிதத்தை கொடுக்கணும். இப்படி உங்களோட வறுமை கோட்டுகளில் நீங்கள் இருக்கிறீங்களென்று சொல்லி அதை உறுதிப்படுத்தி தர சொல்லி, அவருடைய வேலை நீங்கள் வறுமை கோட்டுகளே இருக்கிறீங்களன்றதை உறுதிப்படுத்துகிறதா. மற்றபடி நாங்கள் சிகிச்சை இலவசமாக கொடுப்போம். இவங்களுக்கு அந்த கடிதம் வேணும். சில கிராம சேவையாளர் கூட இதை கொடுக்காம அப்படின்னா என்று சொன்னால், அது மக்களுக்கு உண்மையாகவே அவைகள் வறுமை கோட்டுக்குள்ளே இல்லையென்று சொன்னால் அது அவைக்கு தெரியும். உண்மையாக வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறார்களுக்கு தான் நாங்கள் இலவச சிகிச்சையை கொடுக்கலாம். சில பேர் அதை தவறாக பயன்படுத்தவும் நினைப்பினோம். அப்போ அதால் அப்படியான ஆக்களுக்கு கிராம சேவர் கொடுக்க மாட்டார். ஆனால் உண்மையாகவே வறுமை கோட்டுக்குள்ளே இருந்தும் அவைகள் அதை கொடுக்காமல் விட்டால் அது தவறு. அதை பற்றி நீங்கள் எனக்கு தெரிவிக்கலாம். இப்போ நான் அவரோட காய்ச்சி அது சம்மந்தமான நடவடிக்கைகள் எடுக்கலாம். இது வந்து ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்கிறேன். என்னுடைய சொந்த செலவில் இருந்து அதை நாங்கள் செய்கிறேன். நான் என் வார வருமானத்தில் நான் வேலை செய்கிறார்களுக்கு சம்பளம் கொடுப்போம். அப்போ அது என்னுடைய செலவில் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதை பற்றி தெரியாமல் நிறைய பேர் காசு இல்லை வரையெல்லாம் இருக்குன்னு சொல்லி இடையில் நிற்கிறார்களெல்லாம் இருக்கணும் சிகிச்சையை விட்டுட்டு. அப்போ அதை தெரிஞ்சு கொள்ளணுக்காண்டி தான் நான் இந்த விளியத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையாகவே வறுமை கோட்டுகளில் இருந்தால் நாங்கள் இங்கே அவைகளுக்கு சிகிச்சையை இலவசமாக கொடுக்குறோம். உண்மையான வறுமை கோட்டுக்குள்ளாக இருக்குது. ஆனால் அந்த செலவு மட்டும் அவைகளுக்கு செலுத்த வேண்டியிருக்கும். அந்த ஊசிக்குரிய செலவு, மற்ற அந்த மசாஜ் செய்கிறேன்னு சொன்னால் அந்த ஆயில் மசாஜ் தெரப்பி அவைகளுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம். அந்த பர்சன்டேஜை மட்டும் அவைகள் கொடுக்கணும். மற்றபடி இடையில் வந்து சிகிச்சை செய்து கொண்டு வந்து இடையில் அவைகளுக்கு கஷ்டமாக இருந்தால் அவைகளுக்கு நான் லெட்டர் எதுவும் கேட்குறதில்ல. நேரடியாக எங்களோட சிகிச்சையிலேயே இலவசமாக அவைகளுக்கு சிகிச்சை வழங்குகிறோம். இதை நான் மக்களுக்கு இது வரைக்கும் பொதுவாக தெரிவிக்காத ஒரு விஷயம். உண்மையாக நீங்கள் வறுமை கோட்டில் இருந்து உங்களுக்கு வருத்தம் மாறலை, வருத்தத்தை மாற்றணும்னு சொன்னால் நீங்கள் ஜிஎஸ்டிலேருந்து ஒரு கடிதத்தை கொடுத்து உறுதிப்படுத்தி கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே இலவசமாக சிகிச்சைகளை செய்யலாம். சில பேர் இருந்தோண்டு வெளியில் இருந்தோண்டு நாங்கள் காசை பிடுங்குறோம் வருகிறோம் எல்லாம் கொமெண்ட்ஸ் போடுகிறோம். ஆனால் உண்மையாக அப்படி இல்லை. இங்கே வந்து காசுக்காண்டி சிகிச்சை செய்கிற இடம் இது இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்கள் நேரடியாக வந்து கதைக்கணும். அதை விட்டு கொமெண்ட்ஸ் போடுறதால ஒன்றும் நடக்க போகிறதில்லை. கமெண்ட்ஸை போட்டு நீங்கள் அப்படி இருக்க வேண்டியதான். வருத்தம் மாறணுமெண்டா வந்து கதைக்கணும். என்ன காரணம் என்று சொல்லி கேட்கணும். இப்போ அது தெரிய வரும். உங்களோட வருத்தம் கடுமையாக இருந்தால் வருத்தம் மாறத்துக்கு நாள் எடுக்கும். வருத்தம் கடுமையாக இருந்தால் உங்களோட வருத்தம் மாறத்துக்கு நாள் எடுக்கும். அந்தளவுக்கு பொறுமையாக செய்யணும்.
அவசரப்பட்டு செய்யலாம் நாங்கள். அடுத்தது சில பேர் வந்து அவங்க அந்த வருத்தத்துக்குரிய மூல காரணங்களை நிப்பாற்ற இல்லை. பொதுவாக மூல காரணங்கள் சொன்னால் பழக்க முறையில் தவறு இருக்கும், கடுமையாக வேலைகள் செய்யணும். இப்போ நாரி வருத்தம்னு சொன்னால் வேலை குனிஞ்சு நிமிந்து வேலை செய்து கொண்டிருப்பினோம், தோட்டம் கொத்துவினம், மம்பட்டி பிடிச்ச கொத்துவினம், முத்தம் கூட்டுவினம், வீடு கூட்டுவினம், உடுப்பு கழுவினம், குனிஞ்சு நிமிந்து உடுப்பு கழுவினம், விறகு கொத்துவினம், இப்படி வேலைகளை செய்து கொண்டே இருப்பினோம். ஆனால் வேலைகளையும் செய்து கொண்டு நான் சிகிச்சையில் அவையில் சோப்படுத்தி எடுக்கலாம். நாரியில் வருத்தம்னா குனியவே கூடாது, குனிஞ்சு காலுக்கு சோப்பு கூட போடக்கூடாது. குளிக்கிறேன்டா இருந்து குளிக்கணும், கதிரையை போட்டு இருந்து குளிக்கணும். உடுப்பு துவைக்கிறேன்டா இருந்து துவைக்கணும். முத்தம் கூட்டுறேன்டா விளக்குமாறு பிடிச்சி கூட்டாமல் அந்த முள் வாரி மாதிரி இருக்குது, பிளாஸ்டிக்கில் விட வருது, பாரம் இல்லாத அதை பிடிச்சி முன்னுக்கு இருந்து பின்னோக்கி இழுக்கலாம். வீடு கூட்டுறேன்டா தும்பத்தடியால் பின்னுக்கு இருந்து முன்னோக்கி தட்டலாம். அப்படி எங்களை முள்ளந்தண்டை பாதிக்காத மாதிரி வேலைகளை செய்யணும். பாரங்களை தூக்குறேன்டா குனிஞ்சு தூக்காமல் காலை மடித்து இருந்து எழும்பணும். காலில் வலி இருந்தால் அதுவும் செய்யலாது. அப்போ நாங்கள் குனியாமல் பாரமான பொருட்களை உயரத்தில் வச்சு எடுக்கிற மாதிரி ஏற்பாடுகளை செய்து கொள்வோம். இப்போ சமையல் அறையில் வேலை செய்கிறாங்கள அரிசியை கீழே வச்சு போட்டு குனிஞ்சு எடுக்கிறதும் பார்க்க அரிசியை மேலே வச்சு போட்டு உயரத்தில் வச்சு போட்டு இங்கே கட்டுகள் மாதிரி செய்யலாம், இல்லை மேசையை வச்சு போட்டு அதில் வைக்கலாம். அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்வோம். இந்த ஷெல்ஃப் வந்து சொல்லி நான் உயரத்தில் தட்டுக்களை செய்து கொண்டால் அதில் வச்சு எடுக்கலாம். விறகு வந்து அடுப்புக்குள்ளே போட்டுக்குள்ளே வச்சு போட்டு கிழிஞ்சு விறகு எடுத்துட்டு மேலே கொண்டு வைப்பினோம். அப்போ அவைகளுக்கு நாரி வருத்தம் இன்றைக்கு மாறாது. அது குனிகிறத தடை பண்ணோம், குனிகிறதுக்கு தடை, குனியக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலும் முன்னுக்கு வளைஞ்சி செய்கிற எக்ஸசைஸில் செய்யக்கூடாது, பின்னுக்கு வளைகிற எக்ஸசைஸில் செய்யலாம். முன்னுக்கு வளைய நாரி வருத்தம் இன்னும் கூடும். ஏன்னா அந்த மென்தட்டுக்கள் வந்து வெடிச்சிருந்தோன்னா குனிஞ்சோன்னா இப்படி விரியாக்க இன்னும் வருத்தம் கூடும். அந்த உள்ளுக்கு இருக்க ஜெல் இன்னும் கூடுதலாக வெளியில் வந்து நரம்பெல்லாம் நசிக்க வலிக்கிடும். முள்ளந்தண்டுக்கு இடையில் இருக்கிற மென்தட்டுக்குள்ளே ஒரு ஜெலி மாதிரி ஒரு திரவம் இருக்கும். அந்த மென்தட்டு வந்து நடுப்பகுதியில் மென்மையாக இருக்கும். இப்போ அது வெடிச்சதுன்னு சொன்னால் அதுக்குள்ளேருந்து வெளியில் வந்து நரம்பை நசிக்கும். இதுதான் எங்களோட காலுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி நடைமுறை தவறுகள், பழக்க முறையில் நிறைய தவறு இருக்குது. இப்போ அதெல்லாம் திருத்தணும். வருத்தம் மாறலைன்னா அங்கே தான் பிழை இருக்கும். சிகிச்சை முறைகளில் பிழை இல்லை. சில பேர் வந்து தங்களுக்கு வருத்தம் மாறலைன்ட்டு மற்ற ஆளுக்கு வருத்தம் மாறணும்னா உடனே கமெண்ட்ஸ் போடுவேணும். ஒரு ஆள் ஒரு பேட்டி கொடுத்தா தண்டை வருத்தம் மாறிட்டு அங்கே 2 நாள் ட்ரீட்மெண்ட் செய்து போட்டு வரான் ஒரு ஆள் உடனே கமெண்ட்ஸ் போடுவார். அதாவது கண்ணால் செய்து போட்டும் அதுக்கு வருத்தம் மாறலைன்னு கமெண்ட்ஸ் போடிடும். ஏன்னு சொன்னால் ஒரு தட்ட வருத்தமும் தனித்துவமானது. வருத்தத்தின் கடுமையை பொறுத்து மாறுறதுக்கு எடுக்கிறனாலும் அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு நாளில் வருத்தம் மாறும், ஒரு ஆளுக்கு 100 நாளும் எடுக்கும். அப்போ அதை நாங்கள் செய்து கொண்டு போகாமல் தெரியும். ஆனால் நிச்சயமாக எல்லாருக்குமே வருத்தம் மாறும், அதை புரிஞ்சு கொள்ளணும். அது புரியாமல் சில பேர் இருக்கிறோம். அடுத்தோடனே ட்ரீட்மெண்ட் செய்துட்டு போக காய்ச்சல் வந்தோடனே உடனே மருந்து எடுத்து போடுறது, இதெல்லாம் தவறு. காய்ச்சல் வர்றது உடம்பு தன்னை குணப்படுத்துறதுக்காண்டி, தன்னைத்தானே குணப்படுத்தும் ஆற்றலை நாங்கள் தூண்டி விட்டோன்னு தான் அதை என்ன செய்யும்னு சொன்னால் உடம்புல உள்ள நச்சுத்தன்மையை அழிக்கிறதுக்கு உடம்பு சூட்டை கூட்டும். இதை தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. காய்ச்சல் வந்து தீமை இல்லை, நன்மை தான் உடம்புக்கு. உடம்பு தன்னை குணப்படுத்த தான் காய்ச்சல் உண்டாகும். இப்போ அந்த காய்ச்சலை அதே மாதிரி நாங்கள் உடம்புக்கு சக்தியை கூட்டி உடம்புல உள்ள நச்சுத்தன்மையை அழிக்கிறதுக்குரிய வேலைகளை செய்தோம்னு சொன்னால் அந்த காய்ச்சலும் மாறிடும். அதுக்கு சாதாரணமாக ஒரு மிளகு தண்ணியை வச்சு குடித்தாலே மாறிடும், அதில் ஒரு மரமஞ்சள் குடித்தா மாறும். இது இயற்கையான முறையில் நாங்கள் அதை சுகப்படுத்துகிறோம். இந்த மாதிரி வரக்கூடிய காய்ச்சலுக்கு ஆன்டிபயோட்டிக் எடுத்தாலும் நிற்காது, ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாது அந்த காய்ச்சலுக்கு. அப்போ அதை நிப்பாட்டுறது, மருந்து குடிக்கிறதால அந்த காய்ச்சலை நிப்பாட்டுறது சரியான கஷ்டம். ஆனால் தானாக நிற்கும், 3-4 நாள் போக தானாக அந்த காய்ச்சல் மாறும். இப்போ அதுக்கு பயப்பட்டு மருந்து எடுக்கிறதால ஒன்றும் நடக்காது. அது மாதிரி சில பேருக்கு வயிற்றால் போகும், உடம்புல உள்ள கழிவுகள் வெளியேறும். அது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துறதுக்கு செய்கிற வேலை. அந்த கழிவு வெளியேறி விடணும், ஒரு 4-5 தடவை போக விடணும். அதுக்கு பிறகு நாங்கள் நிப்பாட்டலாம். அதுக்கும் எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குது. அக்குபஞ்சரில் உடனடியாக வயிற்றாட்டத்தை நிப்பாட்டலாம். வாந்தி வந்தால் அதையும் நிப்பாட்டலாம். வாந்தி வர்றது இறப்பையில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுக்காண்டி வாந்தி வரும். அப்போ அதை நாங்கள் தீமைன்னு நினைக்கக்கூடாது, அது நன்மைதானது.
கழிவுகள் வெளியேறினா பிறகு 2-3 நேரம் வாந்தி வந்தோன்னா நாங்கள் அது பிறகு அதை நிப்பாட்டுறோம். வாந்தியை நிப்பாட்டோம்னா ஒரு 2 கரண்டி வெந்தயம் சாப்பிட்டா வாந்தி நின்று இலவாக நிப்பாட்டலாம். அது மாதிரி லூஸ் மோஷன் போகுதுன்னா நாங்கள் ஒரு கடும் சாயம் ஒன்றில் தேசிக்காய் புளியை புளிஞ்சு விட்டு குடித்தாலும் நிற்கும். அதில் ஏராளமான வழி இருக்குது. கை மருத்துவம் என்று சொல்லினோம், அதில் நிறைய வழிகள் இருக்குது. அப்படி அக்குபஞ்சரில் உடனடியாக நிப்பாட்டலாம். மாதிரி வாந்தியே நிப்பாட்டலாம் அக்குபஞ்சர் மூலம். அப்போ இப்படியெல்லாம் இருக்கத்தக்கதாக நாங்கள் அதை சரியாக புரியாமல் சில நேரம் தவறான முடிவுகளை எடுத்து இன்னும் மேலும் பிரச்சனைகளை கூட்டிக்கொள்கிறோம். ஏதாவது பிரச்சனை இருந்தால் கதைக்கணும், என்னோடைய நேரடியாக கதைச்சா நான் அதுக்குரிய விளக்கங்களை சொல்லுவேன். அதை விட்டு போட்டு ஒரு இடத்துல ஒரு ட்ரீட்மெண்ட்டை செய்கிறது, அப்புறம் அது அங்கே சரி வரலைன்னா இன்னொரு இடத்துக்கு ஓடுறது, அப்புறம் அங்கே சரி வரலைன்னா இன்னொரு இடத்துக்கு ஓடுறது. இப்படி இருந்தால் நீங்கள் நோய்களை மாற்றிக்கொள்ளலாம். நோயோடையே வாழ்நாள் ஃபுல்லாக இருக்க வேண்டியது. ஒரு சிகிச்சையை செய்தால் அதை முழுமையாக செய்து முடிக்கும். இடையில் விட்டு போட்டு வைத்தியரை குறை சொல்லிக்கொண்டு பிறகு இருக்கிறது அது தவறான ஒரு விஷயம். நன்றி, வணக்கம்.